நான் கதவை பொறுமையாக தான் தொடங்கணும் நினைக்கிறேன். அஞ்சிருப்பானடா அவன். கதவு வச்சான்டா அவன். புதுசாவதே 2-3 பேர் காம்பவுண்ட் அப்ப இங்க மாஸ்டர்ஸே. ஏன்னா இங்க தான்ற ஒரு எல்லோ கலர். ஆஹா வரான்டா. அப்பனா நம்ம அந்த பக்கமா போயிடலாம். அந்த டவல இருக்கான் பத்தி. ஐயோ பாத்துடாடே. அவள்தான் இதோ போதும். இந்த ஐட்டத்துக்கு அப்புறம் வேற எது வரைக்கும் ஆனால் $600 தான். தம்மாத்து ஐட்டமா இருக்கேடா. எனக்கு வேற ஏதாவது பெரிய ஐட்டமா வேணும்டா. நல்லா பெத்த சைஸ்ல ஏதாவது கொடுக்குறா. இது ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க. $3000. 2K என்னது இது? ஃபியூஸா? ஃபியூஸ் $3000 இருக்காடா போது. தூக்கின்னு வா. $3000 புட்டுக்குச்சுனா ஏதோ இது மறுத்துருதியா? அந்த டெஸ்ட் டியூப் மறுத்துருது. 2700 உள்ள ஏதோ கெமிக்கல் இருக்குது போல இருக்குது. நம்ம வந்துட்டு அடிவராம எடுத்துட்டு போனோம். அம்மா பார்த்துட்டா ஓடி 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 ஓடிடே. வேலை டைல ஃபாலோவே கிளம்பிடலாம். யாப்பு இதை மட்டும் தூக்கிட்டு போயிடலாம். வந்ததுதான் வந்து அந்த $600. நான் இதை வந்து அசிங்கப்படுத்தினதுக்கு இவன் எனக்கு காமிச்சிட்டா. என்னை விட்டுட்டு போனல, நீ எடுத்துட்டு போறது எதுவுமே வழங்காதுடா அப்படிங்கிற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. நான் சொன்னல கேம் வந்து என்னன்னா கான்செப்ட். நம்ம வந்து ஒரு அதாவது வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஒரு லெவலாக போவோம். அந்த லெவலுக்குள்ள ஒரு ஏரியாவாக கொடுப்பாங்க. ஒரு வீடாக இருக்கலாம், அது ஒரு மேன்ஷனாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். நம்ம அதுக்குள்ளே போகிறப்போ அங்கே இருக்க ஒரு சில மான்ஸ்டர்ஸ் வந்து நம்மளை வந்து ஹண்ட் பண்ணோம். அதெல்லாம் தாண்டி நம்ம அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எப்படி ஆட்டையை போட்டு நம்மளோட எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்டாக இருக்க போது. நம்ம கேமுக்குள்ளே போகலாம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேமை நீங்கள் பார்க்க உங்களுக்கே கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு REPO ரெப்போ நியூ கேம். டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் த கேம்? அதுக்கு நான் வந்திருக்கோம், காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். வண்டியை போயிட்டு இருக்குதே. அப்படியே போய் ஒரு அவ்வளோதான் பேத்துக்கிட்டு உள்ளே போய் போந்துடும். என்ன நான் போட்டு இருந்தது? கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பச்சை கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு ஹெல்த்து. அதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா 40/40. அது வந்து ஸ்டாமினா. நம்ம கிட்ட மொத்தம் 40 ஸ்டாமினா இருக்கு. இருங்க, க்ரௌட்ஸ் வந்து கண்ட்ரோல் தானே. ஓகே நம்ம இப்போ அங்கே தானே வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம்ல? இல்லை கொடுக்கலாமா? ஏன்னா இதை கொடுத்தோன்னா கிளம்பிடுவோமா? ஓகே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இது இருக்கு பாருங்க. நம்ம வந்துட்டு இது இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் மக்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டு. இப்போ எவ்வளோ போட்டிருக்கானா ரைட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா $6,748 போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு லூட் அச்சின்னு வரணும். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு லூட் அச்சின்னு வரணும். ஸோ அச்சின்னு வந்து இங்கே போடணும். இதில் போட்டு இந்த கார்ட்டில் போட்டுட்டு இந்த கார்ட்டை அப்படி தள்ளிட்டு அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபில் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்கு. அந்த $6,748 இருக்கு பார்த்தீங்களா? அது கிலோ 0/1 இருக்கு பாருங்க. அதாவது அது ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் அர்த்தம். அதாவது இதுதான் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட். இந்த கேமில் வந்து லெவல் தாண்ட 2-3 எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்லாம் வரும் போல் இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்டாக பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணோம்னா $6,748 இருக்கு. தேவையான பொருட்களுக்கு வந்து இதை போடணும். ஆனால் அது எத்தனை வாரத்தில் தான் பிரச்சனை. நம்ம சத்தம் போடாமல் பண்ணணும். அது என்னோட ஸ்டார்ட் ஆகணும் வந்துட்டாவன். நான் பேசுறது கேட்குதோ? ஏன்னா சிங்கிள் பேரில் மைக்கு அலசியாதுன்னாங்க. உட்காந்தோன்னா லைட் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். நம்மளால டார்ச் ஆஃபே பண்ண முடியாது ப்ரோ. இல்லை ஒன்றும் நின்னுந்தா நான் கதவை பொறுமையாக தான் தொடங்கணும் நினைக்கிறேன். ஒருவேளை க்ரௌச் பண்ணிக்கிட்டே தான் க்ரௌச் பண்ணி தான் தொடர்ந்தேன் நான். இப்போ என்னடா போட்டா வேணாமாடா? எடுத்தோடனே போட்டுருவான் போல்தே நம்மளவ. இருங்க ஓடி பார்க்கலாம். ஏன்னா சவுண்ட் வச்சா விடுவான். அவனோட கதவு திறக்க தெரியாதா அவனுக்கு? ஆள் இல்லை மக்களே, போயிட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு தவளை மாதிரி நாம அதேதான் தவளை தான் நினைக்கிறாரு. டேபிள் டென்னிஸ். இது வரைக்கும் பார்த்தீங்களா? இதுதான் லூட்டே. எவ்வளோ போகுது? $600 போகுது. இது என்ன பண்ணோம்னா
எடுத்துன்னு போய் இதை அழகா பக்குவமா எடுத்துன்னு போடணும். இதை கீழே போட்டோம்னா அது அப்படியே குறையும். நமக்கு வந்துச்சுன்னா பொருள் வந்துச்சுன்னா வேஸ்டிங். அழகா எடுத்துன்னு போய் காட்டில் போடணும். இந்த பக்கம் தான் வந்தா, ஆனா இந்த தெருவு மட்டும் எப்படி திறந்து வந்தாவன் வாங்கியிருப்பானடா அவன். கது ஓசாண்டா அவன். நான் மக்களை இது பார்க்குதே. புதுசாவதே 2-3 பேர் காம்பவுண்ட் அப்ப இங்க மாஸ்டர்ஸே. ஆஹா, எல்லாருமே தூக்கி. ஆஹா, இங்க நான் மக்கள் இருக்கா. அந்த தவளை ஏன் இருங்க 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 இருங்க. இன்னொரு பொருள் அந்த இடத்துல மினுக்குச்சு. அதாவது எல்லோ கலர்ல மினுக்குச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஆட்டையை போடலான்னு அர்த்தம். அப்படியே இங்க ரெண்டா பறந்துட்டு இருந்தா அவன். இல்ல என்னடா இங்க ரெண்டா ஒரு எல்லோ கலர். ஆஹா, வராண்டா. அப்பனா நம்ம அந்த பக்கமா போயிடலாம். அந்த தவளை இருக்க நம்ம பின்னாட்டு. ஐயோ பாத்துதானே. அது வச்சாத்து கதவு திறக்க முடியாது அவனுங்களால. ஏன்னா 2ஆம் பக்கமா திறடிச்சிருக்கிறது. இதெல்லாம் கல் இது. ஓ, நம்ம கரெக்டான எவ்வளோத்துல சாப்பிட்டோம் போட்டு நம்ம ஐட்டத்தை லூட் பண்ணி எடுத்து வந்து இங்கே போடணும். காட்டில் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். $6,748 நம்ம லூட் பண்ணோம். இப்போதைக்கு ஒரு $600 தான் லூட் பண்ணிக்கிறேன். அது ஒரே ஒரு கப்பு. அப்போ ரைட் சைடே போயிடலாம்டா. இவனா ஆசிட் மாதிரி ஏதோ துப்பிக்கிட்டு இருக்கான். ரைட் சைடில் இருக்கவே தவளை தான். அவன் எவ்வளோ பரவாயில்ல இவனுக்கு. ஆஹா, இந்த பீடு பக்கத்தில் இருக்க மாட்டியாடா. ஏன் ஒரு ஐட்டம் கூட கிடைக்கல இந்த இடத்துல. அது ஒரு மக்கள் எதுவும் பெருசாக ஒன்று இருக்குது. ஐ திங்க் அது ஒரு $1000 போகும் நினைக்கிறேன். என்ன அது குப்பை தொட்டியா? ஷிப்யூரா போற $3000 அருமை. ஆனால் இதை நம்ம வந்து அப்படியே சேதாரம் இல்லாமல் எடுத்துட்டுமோ. ஒரு 2 மான்ஸ்டர் பார்த்துருங்க அதில். இப்போதைக்கு 3 மான்ஸ்டர்லாம் இருக்கான்னு தெரில. அப்படியேவா பொறுமையாக எடுத்துருவோம். இப்போ இதுதான் நமக்கு நல்ல லாபம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு $3000 சேர்த்துட்டோம்னா நம்ம $6,748 முடிச்சிடலாம். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி $600 இருக்கு நம்ம கிட்ட. $600 பொருள் இருக்குது. ஏன் ஓடலாமா இல்லை க்ரௌச் பண்ணி தான் போகணுமா? ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் க்ரௌச் பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க. போவோம். இந்த ரூமில் இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம பார்த்து வேற வைக்கிறோம். டமாலில் போட்டோம்னா அந்த 3000 கம்மியாகும். 2900 2800 அப்படின்ற மாதிரி. நாளை பொறுமையாக உள்ள வைக்கணும். அவ்வளோதான். அருமை. எவ்வளோ இருக்குது? 3200 ஆயிடுச்சா? அருமைடா அருமைடா அருமைடா. பரவாயில்லையா, ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கா. அங்கே 89 மினுக்குச்சு. அதே தான் அந்த எல்லோ கலரில் இருக்கிறதா நம்ம ரூட் அடிக்க முடியும். இந்த சைடில் ரூம் இருக்கு பெரியா. எடுக்க முடியுது. இன்னொன்று மார்க்கி ஆக மாட்டேங்குதா? இது வந்து 500. ஓ, இப்போ இன்னொன்று வேறு இருக்கு. நிறையா இருக்குடா இந்த இடத்துலயே. ஆஹா, அப்படி இங்கே இருந்து அடிச்சிடலாருங்க மொத்தத்தையும். யாரோ வரா மாதிரி தெரிஞ்சு சவுண்டு கெட்டுச்சே. டிராக் த கார்ட் அண்ட் கோ இன்சைடு. தலை அது சிங்கிள் பேர்ல கொஞ்சம் கஷ்டம் தலை. இதை தள்ளிட்டு போனா சவுண்டு கேட்காதா? இப்போ சவுண்டு கேட்கலையா? அப்போ ஓகே ப்ரோ. அப்போ நம்ம தள்ளினே போலாருங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ள போன மாதிரி கார்ட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ. சவுண்டு கெட்டுச்சே. வருவானோ? இல்ல, வரல. அந்த 2 ஐட்டத்தை போட்டாலே அதுல ஏதோ ஒரு பச்சை கடையில் இருந்துச்சு. அது என்னது? நான் சவுண்டு வரல தலை. இப்பதான் பாக்குறேன். 2000 அருமை. பார்த்து பக்குவமாவை. 6100. அப்ப இவன் அடிச்சுனா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இல்லைன்னா $48 வேணும்டா. அப்போ கூட $48 நாங்கடா போகிறது. $48 அப்போதான் $48 நான் உள்ளே போய் அவனு இருக்கு. இது திறக்க முடியுமா? திறக்க முடியுது பங்கு. இருக்கு மக்களே, காசு இருக்கு. $600 இருக்கு. அவ்வளோதான். எத்தனை கிளம்பு. ஐயோ என்னடா நோட்டா பழகுது. 600லேருந்து 468 ஆயிடுச்சுடா. அசல்லாம் இடிக்கூடாது. நம்ம இடிச்சோன்னா முடிஞ்சிச்சு. ஐயோ என்னடா பணத்தை அடிச்சா பணம் செதறது. $400 தான் மக்களே இருக்கு. நமக்கு $42 தான் தேவை. $406 இருக்கு. ஒரு தூக்கி எடு வண்டி. அவ்வளோதான், முடிச்சாச்சு.
இல்லை எக்ஸ்ட்ரா காசு அடிக்கலாமா, உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? மாபெரும் ஐட்டம்லாம் இது இல்லைம்மா, இன்னும் கேமே ஸ்டார்ட் ஆகலை, இது வெறும் ஃபர்ஸ்ட் லெவல் தான். நான் ஒரு 1 அதுக்கே 2 மனுஷன் கொடுத்துட்டானுங்க. ட்ரீட் பண்ணுங்க, நம்ம இன்னும் கூட கொஞ்சம் அடிக்க முடிஞ்சதுன்னு அடிச்சுட்டு வரலாருங்க. இந்த பிசியில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னு பாரு ப்ரோ, அதில் பார்க்க முடியாதுல, பிடிச்சோம்னா அவர் காசு போயிடும். கீழே தமால்னு போட்டு உடைக்கலாம், ஆனால் உடைச்சோன்னா காசு வராது. $1000 $100 அந்த மாதிரி மாறிடும். ஆனால் இருக்கிற பொருள் வந்து சேதம் ஆகாத பார்த்து இருங்க எக்ஸ்ட்ரா காசு அடிச்சுட்டு போவோம். ரிஸ்க்கு தான் எனக்கு வேணும். ஒரே நாங்கள் பாத்தியா சேர் பக்கத்துலேயே எங்கன்னா வச்சிருக்கேன், அது மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு. அவள்தான் இதோ போதும். இந்த ஐட்டத்துக்கு அப்புறம் வேறு எடுக்கும். ஆனால் $600 தான். தம்மாத்து ஐட்டமாக இருக்கேடா. எனக்கு வேறு ஏதாவது பெரிய ஐட்டமாக வேணும்டா. ஃபுல்லாக பெத்த சைஸில் தான் கொடுக்குறா. இது எதுவும் ஒன்று இருக்கு பாருங்க. ஐ திங்க் இது நல்லா ஒரு $1000 போகும்னு நினைக்கிறேன். போடு $3000 2K. என்னது இது? ஃபியூஸா? ஃபியூஸ் $3000 இருக்காடா போகுது. தூக்கின்னு வா. ஐயோ பறக்கிற கோஷ்டி வந்துட்டான்டா. பார்த்துட்டானோ இல்லை பார்க்கல லைட்டாக போ. ஓகே இதில் உட்காந்தா லைட் ஆஃப் பண்ணிடுறான். நம்ம நின்னோன்னா லைட் எரியுது. வந்துட்டா $3000 புட்டுக்குச்சுனா. இந்த தவணை இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்தா இப்போ திடீர்னு வந்துட்டான்டா. இருங்க வந்தா இருக்கான். அடிச்சா $3000 தான். இந்த $600 $400 இதெல்லாம் நாங்கள் இருக்கிறது இல்லை. இடிச்சு போச்சு தலைவா. அது அதுக்கு தான் பார்த்து பக்குவமாக எடுத்துன்னு போனோம். அந்த கார்ட் எடுத்துன்னு வரலாம், ஆனால் எடுத்துன்னு வந்துட்டோம்னா நம்ம திரும்பி அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு தான் இங்கே ஒன்று கூட இல்லை. அப்போ அவன் வந்தான் பற்றியா ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கலாருன்னு. அது அம்மிக்கல் இல்லத்தில் ஃபியூஸ் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. அம்மிக்கல் இல்லை ஏது தலைவா மினிமம் இருக்க போதே. மல்டி பேரில் ப்ளே பண்ணுங்க. வரும் ப்ரோ. கோஸ்ட் டெய்லி 87 இனிமேல் தான் வரும். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இங்கே நல்லா சுற்றிட்டாங்க. இனிமேல் தான் ப்ரோ வரும். லைவ் 10 மணி 10 மணி வரைக்கும் போகும் ப்ரோ. ஆனால் எல்லாமே வரும் ப்ரோ. மல்டி பேர் சோலோ எல்லாமே வரும். ஏதோ இது மறுத்துருதியா, அந்த டெஸ்ட் டியூப் மறுத்துருது. 2700 உள்ள ஏதோ கெமிக்கலுக்கு இது போல கிடைக்குது. நம்ம வந்துட்டு அடிவராமல் எடுத்துட்டு போனோம். ஆல்ரெடி 7000 இருக்குதா நம்மகிட்ட. ஓகே வித் த கோர்ட் யூ கேன் ஹிட் த கார்ட்டை வச்சு கோஸ்ட் இடிக்கலாமா? ஆனால் சொல்கிற சரி பார்க்கலாம். ஐயோ அம்மா பார்த்துட்டேன். ஓடிடே அம்மா. ஐயோ ஸ்டாப் பண்ணாலே வெடிக்கிறியா அது? வேணாம் இது இப்போதைக்கு போதா. அதை சாத்திட்டு நான் கிளம்புறேனே. மேப் எப்படி இருங்க. ஓகே டேபா. ஓகே இன்னும் நம்ம அந்த ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் தான் மக்களை எக்ஸ்ப்ளோரே பண்ணல. மீது எல்லா பக்கமும் பார்த்துட்டேன். பார்த்துட்டு வந்துடலாமா டப்புன்னு போயிட்டு. ஓடி வந்தாலே அது வச்சுட்டியாது. என்னடா டோரை காணா மக்களே. அந்த கொஸ்டின் மார்க் ரூம் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். விட்றா மாதிரி எனக்கு தோணல. என்ன பண்ணுறது எரிக்கத்தெல்லாம் அப்படியே போகுது. இதை திறந்தோம் நம்ம. இதெல்லாம் திறக்கவே இல்லைல்ல. பொறுமையாக திறக்கும். இப்படிதான் திறக்கணும் போல கேமில். நம்ம டப்புன்னு சவுண்டு கொடுக்குறதுனால தான் அதுங்க வந்துருக்குங்க. ப்ராக்ரஸ் பண்ணிடலாமா ப்ரோ? ப்ரோ இப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் போடுவோம் ப்ரோ. வரான் ப்ரோ. இருங்க ப்ரோ. எந்த மாதிரியான அவன் தவறாண்டாவே தவளை படுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி பார்த்துருப்பீங்க. இவன் நட்டுக்கு நிற்கிறான். அவன் அந்த மாதிரி தவளையா இருக்கான். தொலைப்புறானா இல்லை நடந்து வரான் கண்ணு தெரியாதோ? அச்சோ இவனும் இருக்கான்டா. ஐயோ ஸ்டாமினா காட்சி இல்லை. சுத்தி போட்டாருங்க. நல்ல வேலை கையில் ஃபாலோவே கிளம்பிடலாம். யாப்பு இதை மட்டும் தூக்கிட்டு போயிடலாம். வந்ததான் வந்து அந்த $600 நான் இதை வந்து அசிங்கப்படுத்தினதுக்கு இவன் எனக்கு காமிச்சிட்டா. என்னை விட்டுட்டு போனல, நீ எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே வழங்காதுடா அப்படிங்கிற மாதிரி லேசர் விடுவான் ப்ரோ அவன். ஓகே ஆனால் எதுவுமே பண்ணல ப்ரோ அவன். கண்ணா மூண்ட கண்ணு மாதிரி நல்லா பிடிக்குன்னா இருக்குது. ஏன் பார்க்க மாட்டேங்கான்னு தெரியல நான். அதுதான் தலை எக்ஸ்ட்ராக்ஷனு. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த $6848 சேர்த்துட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இப்போ என்னத்துல ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் இதான் நல்லா 0/1 போட்டு இது மேலே மக்கள் தான். ஐயோ இதுக்கே தான் சுக்கினுங்கிறான். அந்த தான் அவன் தான்
மோதிரம் தானே அது. ஏடா இது மோதிரம்லாம் $600 என்ன பண்ற? ஏடாச்சு எங்களை பள்ளிகள்லாம் தெரியுது. ஐயோ என்னமோ ஆயிடுச்சு எனக்கு. சீக்கிரம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்களா? என்னமோ பண்றான்டா அவன். என்ன ஆச்சு எனக்கு? என்ன ஆச்சு? பல்சட் ஆயிடுச்சு. இல்லைண்ணே என் உடம்புல பூண்டானா அவன். அவள் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அவனை 4400 சொன்னானுங்க. என்னடா வாங்கி எடுத்து என்ன பண்றது? அவள் தானே கிளம்புனால அது ஓகே கிளம்பிட்டேன்டா. இப்போதைக்கு இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறோம் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனே அமைக்கிட்டு அப்படியே சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்றா கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனே தட்டிக்கோங்க. அப்போதான் அடுத்த பார்ட் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.